உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் தெரிவிக்கலாம். பிரசாத் வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரசாத். வணக்கம். ஏற்கனவே 2 நாளாக வயநாட்டினுடைய பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு மேலாக 3067 பேர் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த அந்த மக்களை தங்க வைத்து இருக்கின்ற அந்த முகாம்களில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு பல்வேறு மருத்துவமனைகள், அதாவது வயநாடு மட்டுமல்லாமல் மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களிலும் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கான சுகாதார சிகிச்சை ஏற்பாடுகள் தொடர்பாகவும் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கின்ற அந்த கூட்டத்திற்கு முதல்வர் பினராயி விஜயன் தலைமை வகித்திருக்கிறார்கள். முக்கிய அமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு மேலாக வயநாட்டில் அந்த மீட்பு பணிகளை நேரடியாக நின்று மேற்பார்வையிட்டு வருகின்ற அமைச்சர்கள் கேளு, வீணா ஜார்ஜ், முகமது ரியாஸ், சசீந்திரன் உள்ளிட்டோரும், அதே போன்று பல்வேறு சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய உயர் அதிகாரிகளும் ஆன்லைன் மூலமாக அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள், அதே போன்று மத்திய அரசின் கீழ் உள்ள ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு படையைச் சேர்ந்த வீரர்கள் அந்த பணியில் ஈடுபடுவது, அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது சம்பந்தமாகவும் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.